வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெல்கம். பொன்முரில் வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பழத்தை போட்டோம்,
மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு பட்டாணி, குடமிளகா, மஷ்ரூம், காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். இது வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையசுவை நிகழ்ச்சிக்கு. சூப்பரான குடமிளகா காளான் பட்டாணி மசாலா கலகலாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு போட வேண்டியது பாக்கி வந்து புதினா மத்தரம் தான் போடணும். அந்த வாசனை வந்து கடைசியில் போடும்போது இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மசாலா சொன்னேன் வீட்டில். ஸோ நிறைய பேர் வந்து ஐயோ விட்டுட்டுமே அப்படின்னு நினைப்பீங்க. அதை வீட்டிலேயே செய்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா, பச்சரிசி ஒரு கைப்பிடி, வெந்தயம் 1 டீஸ்பூன், 1 கைப்பிடி பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த பொடியை நீங்கள் வந்து சாம்பாருக்கோ குருமாக்கோ காரக்குழம்புக்கோ போடும்போது கலகலாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நான் போட வேண்டியது புதினா 1 கை. புதினாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த புதினா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்குது. இதை வந்து நல்லா சப்பாத்தி சுட்டுட்டு, நான் சொன்னேன் சாஃப்டாக சப்பாத்தி சொல்லியிருக்கேன், திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 1 அழகு கோதுமை மாவு, 1/2 அழகு தண்ணி, 1/2 அழகு தண்ணி, 1/2 உப்பு, 4 டீஸ்பூன் எண்ணெய். கோதுமை மாவில் உப்பு போட்டு 4 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த 1/2 அழகு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சம் தளன்னு இருக்கும். 1 கை மாவு போட்டுக்கோங்க, சரியாகிடும். பூரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த சப்பாத்தி மாவை 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை தெளிச்சிட்டு உருட்டி அதை நீங்கள் மெலிசாக திரட்டிட்டு தவாவை சூடு பண்ணி 2 பக்கமும் அந்த கோல்டன் ஸ்பாட் வரும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா காலையில் சுட்டிங்கன்னா சாயங்காலம் வரலாம் சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும். அது மேலே இது தடவி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த தொக்குக்கும், அந்த சப்பாத்திக்கும், தோசைக்கும், இட்லிக்கும், பொங்கலுக்கும், உப்புமாவுக்கும், சாம்பார் சாதம். நம்ம புதினா போட்ட வாசனை சான்ஸே இல்லை. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. காளான், குடமிளகா, பச்சை பட்டாணி மசாலா பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது தக்காளி புலாவ். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் குரேஸுக்கும் சரி, இது ரொம்ப அருமையான ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ அந்த தக்காளி புலாவ், தக்காளி பிரியாணின்னு சொல்லிக்கலாம். நான் மசாலா சேரப்போம். இப்போ தான் புலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா பிரியாணிக்கும். அதாவது தக்காளி பிரியாணி. அந்த தக்காளி பிரியாணியை எப்படி செய்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அரிசி 1 அழகு, தக்காளி பழம் 2 கை, வெங்காயம் 1 கை, புதினா 10 இலை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சல் 2, பட்டை 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜாதி பத்திரி 2, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப்பு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது இந்த தக்காளி
எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, சோம்பு தலைக்கிறோம். புதினா இலையும் போட்டோம். வெங்காயத்தையும் போட்டுறேன். அதே மாதிரி தக்காளி பழத்தையும் போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி பழம் நான் சொன்ன நாட்டு தக்காளி பழமாக இருந்தால் அந்த டொமேட்டோ பழம் இதுமாதிரி டொமேட்டோ பிரியாணி கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயமும் தக்காளி பழம் நல்லா மிங்கிள் ஆகிட்டுருக்கு, அதாவது நல்லா மர்ஜ் ஆகிட்டுருக்கு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகணும். we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவை. அருமையான ஒரு தக்காளி பிரியாணி பார்த்தோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, புதினா போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். அதே மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அரிசியை வதக்கிட்டு பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி விட்டுட்டு ஒரு அருமையான பிரியாணி ரெடி பண்ணோம். இதை நான் சொன்ன ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஊற வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு சில குக்கிங் டிப்ஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன்.
நம்ம வீட்டில் சாதாரணமாக தயிர் துவையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, இல்லைன்னா திரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, ஒரு கேக் மாதிரி வர மாட்டேங்குது. பாலை தண்ணி ஊற்றாமல் நல்லா காசிட்டு வெது வெதுப்பான சூட்டில் ஒரே ஒரு டீஸ்பூன் தயிரை போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டவ் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா கேக் மாதிரி அந்த தயிர் உறைஞ்சிடும், அந்த பால் உறைஞ்சிடும். அது சப்போஸ் அந்த மாதிரி ஆகலைன்னா ஒரு பச்சை மிளகாவை அந்த உறைஞ்ச பாலில் வச்சுட்டிங்க அப்படி வச்சுக்கோங்களேன், குயிக்காக வந்து அந்த தயிர் அழகாக செட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, சாதாரணமாக நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு வந்து அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. பருப்பாக பண்ணாலும் சரி, இல்லை சாம்பாராக பண்ணாலும் டேஸ்ட் வர மாட்டேங்குது. பருப்பு நல்லா அலசிட்டு கழுவிட்டு ஒரு அரை அழகாக்கு பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயம் போடுங்க, மஞ்சத்தூள் போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க அரை அழகாக்கு. அந்த தக்காளி பழம் பெருங்காயத்தோடு அந்த பருப்பு வேகும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பொடியாக நட்ட தக்காளி பழத்தை தாளித்து அந்த பருப்பில் கொண்டு சாப்பிடும்போது இது வந்து மசாலா தால் அப்படின்னு சொல்லுவோம், எல்லோ தாலில். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதம் குழஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழையிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ புளி சாதம், தேங்காய் சாதம், அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம் செய்கிறோம், கருவேப்பிலை சாதம் செய்கிறோம், கொத்தமல்லி சாதம் செய்கிறோம் அப்படின்னா சாதத்தை வடிச்சிக்கணும். தண்ணி வந்து அந்த பாத்திரத்துக்கு கழுத்தூரில் தண்ணி விட்டுட்டு கொதி வரும்போது இந்த அரிசி கழுவி போட்டு வடி சாதம், சாதத்தை வடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தட்டில் கொட்டு ஆற வச்சுட்டு நல்லெண்ணெயை போட்டு கொஞ்சம் பெசரி வச்சிடணும். ஒன்று கிளேஸ் நல்லாயிருக்கும், இன்னொன்று வந்து அந்த நல்லெண்ணெய் வாசனையோட அந்த புளி சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் செய்கிற இடத்துல வந்து அது தேங்காய் சாதம்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அதோடய வாசனை தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நாமளாக எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, நான் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணணும்? இப்போ நிறைய ஆயில் வந்திருக்கு, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் 2 3 எண்ணெய் வச்சுக்கலாம். ஒன்று கடலை எண்ணெய், 2வது நல்லெண்ணெய், 3வது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்லி வந்து இந்த கேரளா டிஷ்ஷஸ்க்கு வந்து தாளிப்பு கொடுப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி தலைவரத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இன்னமும் கிராமத்து சைடில் யூஸ் பண்ணால் நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கோட்டிங் இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும்
எண்ணெய் ஊற்றுறோம். பிரியாணி தக்காளி பிரியாணி இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கலாம். விடைபெறுவது தாமோதரன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.